பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ஒரு மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாததும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி சிறந்த ஒரு நாள் என்று கூட நாம் கூற முடியும். அந்த நாள் தான் குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் உதயமாகி அவர் மனுக்குலத்தின் சகல பாவங்களையும் துரோகங்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு ஒரு பரிகார பலியாக தன் வாழ்வை அங்கே ஒப்பு கொடுத்த நாளாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் சிலுவை மரணத்தின் பொழுது அந்த மரிப்பதற்கு முன்பதாக அவர் மொழிந்ததான 7 வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தையின் அடிப்படையிலே முதலாவது வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்கிறது: அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவருடைய சரீரம் பகல் முழுவதும் வாதிக்கப்பட்டது. மிகவும் கொடுமையான சூழலுக்குள்ளே முகம் கொடுக்கிறது. ஆனால் தன்னை வேதனைப்படுத்தினவர்கள், தன்னை புறக்கணித்தவர்கள், அவதூறு பண்ணின மனிதர்களை பார்த்து அவர் மொழிகிறதான வார்த்தையை கவனிங்களேன். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் பிதாவினிடத்தில் ஒரு மன்றாட்டின் வேண்டுதலை ஏறெடுக்கிறதை நாம் அவதானிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலை இந்த மன்னிப்பை கேட்கிறார்? எதிராக எழும்பி நின்று எதிர்த்தவர்களை மன்னிக்கும்படி மன்றாடுகிறார். வேதனையின் கொடூரமும் புறக்கணிப்பின் மத்தியிலும் அதே போல தனிமையின் கொடுமையில் நின்று நம்முடைய தெய்வம் தம்மை நேசித்தவர்களை மட்டுமல்ல, தனக்கு எதிர்த்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், துன்பப்படுத்துகிறவர்களை அந்த கொடுமையான வேதனையை அனுபவித்து கொண்டு மன்னிக்கும்படி பிதாவினிடத்தில் ஒரு மன்றாட்டினை ஏறெடுக்கிறார். இந்த மனம் எந்த மனிதனுக்குத்தான் வர முடியும்? மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மன்னிப்பும் கொடுக்கும் ஒரு மனப்பான்மை உள்ளவராய் அவர் அங்கே தென்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நீங்களும் ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கலாம். இல்லாவிட்டால் இன்னொருவரை மன்னிப்பு அங்கே கேட்பதற்கு கூட உங்களை ஆயத்தப்பட வேணும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அவர் எவ்வளமான ஒரு இரக்கமுள்ள தேவன். தன் வாழ்வை நம்மளுக்காக கொடுக்க வந்த பொழுது எவர்களுக்காய் அவர் வந்தாரோ அவர்களே அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுதும் அவர் பிதாவினிடத்தில் மன்னிக்கும்படி மன்றாடினாரே. இந்த வாழ்க்கையானது எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. நம்மை நேசிப்பவர்களை நாம் நேசிப்பதில் அர்த்தம் இல்லையே. நம்மை எதிர்க்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை தள்ளிவிடுகிறவர்கள், அவதூறு பேசுகிறவர்களை நாம் நேசித்து மன்னிப்பு கேட்டு மன்றாட வேண்டியவர்களாய் இன்றைக்கும் நாங்கள் காணப்படுகிறோம். அவர் மன்னித்த அந்த மன்னிப்பானது இன்றைக்கு மனுக்குலத்தை வாழ வைத்தது. என்னையும் உங்களையும் இன்றைக்கு சாதிக்க வைக்கிறது. இப்படியாக அவர் மொழிந்த அந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையிலே மிக ஒரு பெரிய பலனாய் இருக்க போகிறது. முதலாவது அவர் மொழிந்த வார்த்தை தான், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி மன்னிப்பு கேட்டது போல எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்போம். இல்லாவிட்டால் நாங்கள் யாரோ ஒருவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக இருந்தால் கேட்போம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு மன்னித்து ரட்சிப்பை கொடுத்த தேவனே, நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க நேசிக்க உங்களுடைய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பெரிய வெள்ளி ஆராதனையிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்புக்கொடுப்பு அவர் பேசினதான வார்த்தையிலே 2வது வார்த்தையான ரட்சிப்பு கொடுத்ததான அந்த வார்த்தையை குறித்து நான் உங்களோடு பேசப் போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த பொழுது வலது பக்கம் இடது பக்கமாக 2 கல்வர்கள் அங்கே அறையப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த கல்வரின் ஒருவன் அவரை மறுதலித்து கொண்டிருந்தான். இன்னொருவன் அவரை விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கை கொண்டு
மற்றவனை பார்த்து சொன்னார், நாமோ ஏற்றதற்கு விதமாய் நாம் தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் அவரோ எந்த குற்றமும் செய்யாதவர் தண்டிக்கப்படுகிறாரே என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த கள்வன் அன்றைக்கு அவர் மேலே வைத்த விசுவாசம், அவர் மேலே தைரியமாய் அவரை ஏற்றுக்கொண்ட அந்த மனப்பாங்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. மோட்சத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதாய், நித்தியத்தை அனுபவிக்கத்தக்கதாய், ஆண்டவரிடத்தில் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த கள்வன் அவரை முழு தெய்வமாக தன் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவருக்கு அன்றைக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அந்த மோட்சத்தை வாக்களிக்கிறார். அவனுக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுத்தார். அன்பு பிள்ளையே, நீங்களும் விடுதலை பெற வேண்டுமா? சமாதானம் பெற வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசியின் ஜெபங்கள் அற்புதங்களை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கள்வன் தன்னுடைய வேதனை மரண வேளையிலே தன் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணத்தக்கதாய் தன் வாழ்வை அர்ப்பணித்தான். கிறிஸ்துவை மெய்யாய் விசுவாசித்தான். அதனால் அவன் வாழ்க்கை விடுதலையை பெற்றுக்கொண்டது. சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்தியத்தை அவன் அனுபவிக்கக்கூடியதாய் இருந்தது. நீங்களும் நானும் எங்களோட வாழ்க்கையை, நம்முடைய விசுவாசத்தை தைரியப்படுத்தத்தக்கதாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, ரட்சிப்பு உம்முடையது சுவாமி. உம்மை நம்புகிறவர்களை நீங்கள் ஒருபோதும் கைவிடாத தேவன். பரதீசன் இன்றைக்கு என்னோடு இருப்பாய் என்று ரட்சிப்பை கள்வனுக்கு கொடுத்த கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நானும் நீங்களும் நமக்காக நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடுகளை தியானம் செய்கிற இந்த நல்ல நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விடுகிற அந்த நேரத்துக்கு முன்பதாக அவர் பேசினதான வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே 3வது வாக்கியமாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 26வது 27வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையிலே தன்னுடைய தாயை எத்தகைய வண்ணமாய் நேசித்தார் என்ற ஒரு நேசத்தின் அடையாளத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர் எவ்வளவு அருமையாய் அவர் பராமரிக்கிறார். இந்த 3வது பகுதியானது சிலுவையில் அவர் பராமரிப்பு என்கிற காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே, அதோ உன் மகன். அவன் தாயை பார்த்து சொல்லுகிறார், தன் அன்பான சீசனிடத்திலே கூறுகிறார், இதோ உன் தாய் என்று சொல்லி, அதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு பிணைப்பை, ஒரு உறவை கட்டி எழுப்புவது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அத்தோடு கூட நாங்கள் பார்க்கிற பொழுது கிரேக்க பதத்திலே ஸ்திரியே என்கிற அந்த சொல்லுக்கு ப்ளேனே என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இந்த கனமான தன்னுடைய தாய்க்கு கொடுக்கிற மதிப்பு, மரியாதை, பராமரிப்பு போன்ற காரியங்களை அவ்வளவு கொடுமையான வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருந்த பொழுதிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் தாயை மறந்து விடவில்லை. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருக பண்ணப்படுகிறது. எங்களுக்கு இந்த பூலோக வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட தாய்மை என்கிறது, தாய் உறவு என்பது ஒரு மேன்மையானது. தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து எவ்வளவு ஆளாக்குகிறார்கள், அவ்வளவு பிரயாசத்தையும் தேவன் கருத்திலே கொண்டு தன்னுடைய தாயை எந்த சூழ்நிலையில் அவர் மறக்கல. அவர் வேதனைப்பட்டார், மிகவும் வாதிக்கப்பட்டார். சரீரம் எல்லாம் உபாதைகளும், சரீரம் எல்லாம் பலவீனங்களும் காயங்களும், மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனால் தன் தாயுடைய நிலைமையை கருத்திலே கொண்டு அவருடைய அங்கலாய்ப்பை பார்த்து அவளுக்கு ஆறுதலாக
தேவன் அங்கே பராமரிப்பை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய வியாதி, வேதனை, துக்கம், பிரச்சனைகளோடு வருகிறவர்களை மட்டும் சுகப்படுத்தி விட்டு ஆறுதல் படுத்தி விட்டு இருக்கல, தன்னுடைய குடும்பத்திலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. நம்முடைய தகப்பன் தாய்மாரை நாங்கள் கனம் பண்ண வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு போதுமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு பிள்ளைகளை, நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்தில் கற்றுக்கொண்ட பாடம், அவர் தன்னுடைய தாயை கல்வரி சிலுவையில் மரண நேரத்திலும் மறந்து போகாமல் பராமரிக்கிறவராயிருந்தார். நீங்களும் நானும் அப்படியாக வாழத்தக்கதாய் தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் மொழிந்ததான 4ஆம் வாக்கியம் தவிப்பு என்று பார்க்கிறோம். எப்படியான ஒரு தவிப்பு அவருக்கு காணப்பட்டது? இதை மத்தேயு எழுதுகிற பொழுது அழகாக எழுதுகிறார். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வாக்கியம் இப்படி சொல்கிறது: 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்பான தேவ பிள்ளைகளே, 4வது வாக்கியமாகிய ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதான ஒரு வேதனையின் உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துகிறதான வாக்கியத்தை போன்று நமக்கு தோன்றுகிறது. இந்த வாக்கியத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அநேக விடயங்கள் உண்டு. ஏன் இறைவன் இப்படியாக என்னை கைவிட்டீர் என்று கதற வேண்டும்? அவர் இந்த பூலோக வாழ்விலே அதிகமான அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர், கர்த்தருடைய நாமத்தை நிரூபித்தவர், வல்லமையாய் எடுத்தியம்பியவர். ஆனால் இன்றைக்கு அவர் கடுமையான ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டதை போன்று என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் என்னதான் நேர்ந்தது என்று சொல்லி நம் உள்ளங்களில் ஒரு பெரிய கேள்வி எழும்பி இருக்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மனுக்குலத்தை விடுவிப்பதற்காக மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். 100க்கு 100% மனிதத்தன்மையோடு 100க்கு 100% தெய்வீகத்தன்மையோடு அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மனிதனாய் இருந்த பொழுதும் அவர் தூய்மையாய், நேர்மையாய், உண்மையாய் தன் வாழ்க்கையை காத்து கொண்டார். ஆனால் சடன்லி ஏன் இப்படி ஒரு நிலை சிலுவையில்? ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் பாவம் பிதாவோடு இருந்த உறவை அவருக்கு துண்டித்து போட்டது. உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் துன்பப்படுத்தப்பட்டார், வாதிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாதபடி மிகுந்த வேதனைப்பட்டார். மனுக்குலத்தின் அத்தனை வேதனைகளையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் கொடூரம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அந்த பாவத்தின் கொடூரம் தான் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் ஒரு பெரிய பிரிவினையாய் மாறினது, ஒரு அந்தகாரமாய் சூழ்ந்து கொண்டது. அதன் நிமித்தம் அவர் வேதனையோடு கேட்கிறார். சற்று முன்பதான பகுதிகளை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை எல்லாரும் தன்னந்தனியே விடும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று வெற்றி முழக்கமிட்டவர். இப்பொழுது அதே பிதாவும் அவரை கைவிட்டார். காரணம் எதற்காக தெரியுமா? அவர் மேலே மனுக்குலத்தின் பாவம் சுமத்தப்பட்டதன் பாவத்தின் விளைவு. பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டபடினால் பிதாவின் பிரசன்னத்தை அவரால் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இப்படி வேதனை வியாகுலத்தோடு இருந்துதான் அவர் நோக்கி பார்க்கிறார், பிதாவினிடத்தில் மன்றாடுகிறார். பாவம், சாபம், ரோகம் என்கிற கொடிய வேதனைகளினால் அவதிப்பட்ட அவருக்கு பிதா மறுமொழி கொடுத்தார். பிதா அங்கே எப்பொழுதும் அவருக்கு பக்கபலமாய் இருந்து சோதனை நேரங்களில் அவரை விடுவித்திருக்கிறார். ஆனால் இந்த சிலுவை மரணத்தின் நேரத்துக்கு முன்பதாக அந்த சர்வலோகத்தின் பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டபடியினால் பிதாவுடைய பிரசன்னத்தை அவரால் அனுபவிக்க முடியவில்லை. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கும் பாவம்தான் இறைவனோடு இருக்கிற இணைப்பை துண்டிக்கிறது.
அந்த பாவத்தின் கொடுகுரந்தான் மனிதன் கடவுளுக்குள் இருக்கிற உறவை பிரித்து விடுகிறது என்பதை சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்திற்கு இடமளிக்காதபடி, உலகத்தினால் கரைபடாதபடி, இந்த உலகம் நம்மளை தெய்வ அன்பிலிருந்து பிரித்து விடாதபடி, உலக கிரியைகள் நம்மளை ஆண்டு கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுவோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. சிலுவையில் அவர் கற்பித்த பாடம் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம் மேலே சுமத்தப்பட்ட பாவத்தின் விளைவினால் நாம் மரித்து விடாதபடி நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களுடைய பாவ தோஷங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி அவரிடத்தில் மன்றாடுவோம். தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அன்பான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 5வது வாக்கியத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த தாகத்தை குறித்து நாங்கள் அறிகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் தாகம் இவ்வளவாக ஏற்பட்டது? அவர் மிகவும் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி காயங்கள் ஏற்பட்டு உடலானது களைத்து போயிருக்கிறது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான தாகம் அவருடைய சரீரத்திலே உண்டாகியது. இதை மறுக்க முடியாது. இப்படி தாகமாய் இருந்த அவருக்கு மிக முக்கியமான ஒரு தாகம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவ்வளவு வேதனையோடு இரத்தம் சிந்தி கண்ணீர் வடித்து அவர் மிகவும் கலங்கி நிற்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதன் அர்த்தம் எங்களுக்கு இன்னொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகமானது பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் அழிந்து போகிறதே. ஐயோ, ஒரு பயங்கரம் இவர்களை சூழப் போகிறதே. நான் நேசித்த மக்கள், நான் படைத்த மக்கள், எந்த மக்களுக்காக நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேனோ, இந்த மனுக்குலம் அழிகிறதே. இந்த மனுக்குலம் தேவனை விட்டு தேவனை தேடாத ஒரு கொடூரமான வாழ்க்கை வாழ்கிறதே. இவர்களுக்கு யார் விமோசனம் அளிப்பது? ஐயோ, இந்த மக்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கம், ஒரு தாகம். அவர் தாகம் மிகவும் வலிமை உள்ளதாயிருந்தது. இவ்வளவு துன்பமான நேரத்தில் சரீரமெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு காயப்பட்டு மிகவும் அவர் அங்கே தடுமாற்றத்தோடு இருந்தது போல தோன்றினாலும் அவ்வளவு வேதனைகளை அனுபவித்த அவருக்கு ஏற்பட்ட தாகம் ஆத்ம தாகம். அழிந்து போகிற மனுக்குலம் ஆண்டவன் அண்டை திரும்ப வேணும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும், மனுக்குலம் ஒரு விமோசனம் அடைய வேண்டும் என்பதை அவர் குறிக்கோளாய் கொண்டு அங்கே களைத்தவராய் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எனவே எனக்கு அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் அழிந்து போகிற மனுக்குலத்தின் மேலே மக்களாகிய நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். பாவத்தினாலும் தோஷங்களினாலும் இன்னுமாக அக்கிரமங்களினாலும் மரித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பிப்பதற்காக அவர் கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை பலியாக கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிற விடயம் என்ன? என் ஆத்மதாக கொள்கிறேன். என் ஆத்மதாகத்தை தீர்ப்பவன் யார்? எந்த மனுஷி அதை தீர்க்க முடியும்? முழு மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நாங்கள் வாழ வேணும் என்று தெய்வம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் சிந்தனை செய்து எங்கள் வாழ்க்கையிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் சிந்தனை உள்ளவர்களாய் நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய தெய்வம் அவர் மனுக்குலத்தின் சகல காரியங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையிலே தன்னை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுத்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படியாக அவர் ஜீவனை முடுவதற்கு முன்பதாக அவர் கல்வரி சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகள் தியானம் செய்கிற காலம்தான் இந்த காலங்களாயிருக்கிறது. இந்த நாட்களிலே அவர் 6வதாக பேசின வார்த்தையானது மிகவும் நம்முடைய வாழ்வை
நொறுக்கத்தக்கதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்படியானால் என்ன முடிந்தது? நம்முடைய தெய்வம் மனுக்குலத்தை மீட்பதற்காய், ரட்சிப்பதற்காய் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தவர் தன் ஜீவனை பலியாய் கொடுக்கிறாரே. பலியாய் கொடுப்பதற்கு என்ன தேவை ஏற்பட்டது? மனிதன் தன்னுடைய சாபத்திலும் ரோகத்திலும் மரணத்திலும் இருந்து மீண்டு கொள்ள முடியாது. அவனுக்கு ஒரு பரிகாரமான பலி அவசியமாயிருந்தது. எனவே அப்படியான ஒரு சம்பூர்ணமான பலியை மனிதனுக்கு ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்பதற்காய் தெய்வம் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். அவர் மனிதன் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் அத்தனை காரியங்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு அவனுக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசிப்பாய், நீ அவர் குதியங்காலை நசிப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாய் அவர் பலவிதமான துன்பங்களை, வேதனைகளை, சரீரத்திலே மிகவும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சத்துரு மனுக்குலத்தை அழிப்பதற்கு வைத்த திட்டத்தை அவர் முறித்து, அதை அழித்து, அவன் அதிகாரத்தை பறித்து கல்வரி சிலுவையின் மரணத்தினாலே மரணத்தை வென்றார். நரகத்துக்கு செல்ல வேண்டிய மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டாக்குவதற்கு, விடுதலையை, ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு அவர் தன் ஜீவனை கொடுக்க வேண்டி நேர்ந்தது. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது பிசாசின் அதிகாரங்களை வென்றார், அவனுடைய தந்திரங்களை வென்றார், அவனுடைய ஆதிக்கத்தை, அதிகாரத்தை வென்றார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவ சித்தம் எதுவாய் தேவனுக்கு எவ்வளமான காரியங்கள் நியமிக்கப்பட்டதோ பிதாவுடைய சித்தத்தை சம்பூரணமாய் நிறைவேற்றி அவற்றை சித்தத்தை நிறைவேற்றுவது போஜனமாய் கொண்ட தேவன் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்ததென்று. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற தக்கதாய் தன் வாழ்வையை செய்து முடித்தார். சத்துருவின் கிரியைகளை அழித்து அவனுடைய ஆதிக்கத்தை பறித்து மனுக்குலத்து விடுதலை அளிப்பதற்கு மரணத்தை மரணத்தால் வென்று எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற ஒரு ஜெய கம்பீரத்தோடு தான் இந்த சத்தத்தை அவரும் தொனிக்கிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. எனக்கு அன்பான பிள்ளையே, இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அதனால் தன் சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. நீ நானும் விசுவாசித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் தியான வாக்கியங்களை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாய் மனிதனின் சகல ரோகங்கள், பாவங்கள், அக்கிரமங்களை தம்மேலே ஏற்றுக்கொண்டு பலியான இயேசு கிறிஸ்து கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக இறுதியாக பேசின வாக்கியமாகிய 7 வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்வது நம் வாழ்க்கையின் மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது. அந்த 7 வாக்கியங்களில் 7வது வாக்கியமாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரம் 46வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்கே இருந்து புறப்பட்டாரோ அந்த இடத்திலே சரியாக ஒப்படைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, மண்ணானது மண்ணிடத்திற்கும் ஆவியானது தன்னை தந்த ஜீவன் உள்ள தேவனிடத்தில் அது போகிறது என்று சொல்லப்படுகிறது. படைத்த கடவுளிடத்தில் ஆன்மா செல்ல வேண்டும் என்பதுதான் மிக அவசியமான ஒரு விடயமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து மிகவும் மிகுந்த வேதனை உள்ளவராய், கண்ணீரோடு, மிக அவ்வளவு பாடுகளையும் சகித்தவராய் அவர் கல்வரி சிலுவையிலே தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தி வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு மொழிந்ததான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 7வது வாக்கியமாய் அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்புவிக்கிறதை, தன்னுடைய ஆவியை சம்பூரணமாய் அர்ப்பணித்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர் மிகவும் வெற்றி சிறந்தார்.
மனித வாழ்வை சீர்குலைப்பதற்கென்று சத்துருடைய சதிகளும் பாவங்களும் ரோகங்களும் மனிதனை ஆட்கொண்டிருக்கிற பொழுது அத்தனையையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடி வெற்றிகரமாய் வெற்றி முழக்கத்தோடு தம்முடைய ஆவியை அவர் ஒப்படைத்ததை சிலுவையில் மொழிந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதிலிருந்து நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் தவறுழைத்து நாங்கள் எங்களுடைய ஜீவியங்களை கெடுத்து துன்புற்று இருக்கிற அந்த நேரத்தில் நம்மளுக்கு மரணம் சம்பவித்தால் எத்தகையதாயிருக்கும்? நம்மை படைத்த தெய்வத்தில் நம்முடைய ஆன்மா போய் சேருமா? அது சேர வேணுமா இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை கழுவி சுத்தம் பண்ணுகிற பொழுதுதான் அது மோட்சத்திற்கு நேராய் அது இளைப்பாறுதலுக்கு நேராய் கடந்து செல்ல முடியும். பிதா நம்முடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நல்ல ஒரு அடையாளத்துக்கூடாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் அந்த செயல்கள், அவர் மொழிந்த வார்த்தைகள், அந்த பூரிப்பான வெற்றிகரமான வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நானும் நீங்களும் சிலுவையிலே அவர் 7வதாய் தன்னை முழுவதுமாய் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் அர்ப்பணித்த அந்த விடயமானது எங்கள் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கத்தக்கதாய் எங்கள் வாழ்நாளிலே எங்களோட வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவப்பிள்ளை நீங்கள் யாராய் இருந்தாலும் ஒரு மனிதன் நித்தியத்திற்குள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் அவன் தன் வாழ்விலே சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு தன் ஆவியை இறைவனிடத்தில் ஒப்படைக்கத்தக்க தகுதி உள்ள மனிதனாய் வாழ வேண்டும் என்ற அந்த வழிமுறையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த நாளிலே அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதற்கமி எங்களோட வாழ்க்கையை காத்துக்கொண்டு எங்களுடைய பாவமர துப்புரவாக கழுவப்பட்டு நாங்கள் விரும்புகிறதை செய்யாதபடி மனசும் மாமிசமும் நினைத்ததை நடத்தாதபடி வேத சத்தியம் நம்மளை நடத்துகிற வழிகளிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவரிடத்தில் நம் ஆவியை ஒப்படைத்து வாழத்தக்க ஒரு வழிமுறையை தேவன் எங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அதன்படி நாங்கள் நடக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை முழுவதுமாக நாங்கள் இறைவனிடத்தில் அர்ப்பணிப்போம். எனவே அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், அவர் கூறின இந்த வாக்கியம் எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் வெற்றி சிறந்து மகா சத்தமிட்டு தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார் என்ற அந்த ஒப்புவிப்பு எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டுக்கும். எனவே இந்த நல்ல நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் கரைதிரையற்றவர்களாய் ஆண்டவரை நித்தியத்திற்குள் பிரவேசிக்கத்தக்க ஒரு ஆயத்தம் உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களோடு கூட இருந்து சிலுவையிலே மொழிந்த அந்த வாக்கியத்தை தியானிக்க இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்த தெய்வம் தொடர்ந்து வருக போகிற ஒவ்வொரு நாட்களிலும் நிமிஷங்கள் பொழுதுகள் வினாடிகளிலும் எங்களை வழிநடத்தி செல்லும்படி எங்களை முழுவதும் உடைய கரங்களுக்குள் தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தெய்வம் தாமே உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக.